ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம், யாரும் மிஸ் பண்ண வேண்டாம். டைரக்டர் எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கு. சீக்கிரம் படம் முடிஞ்சிருச்சேன்னு வருத்தமா தான் இருக்கு. நல்ல சாங்ஸ் எல்லாமே ரொம்ப குட்டியா இருந்தாலும் கியூட்டா இருக்கு. லிரிக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. என்டையர் டீமும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கால சொல்றதுக்கு இல்லை, எல்லாருமே அவங்கவுங்க ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த குட்டி தம்பி எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி டேட் அண்ட் சன் காம்போல இருக்கிறது கம்மி தான் இந்த காலத்துல. அப்பா பையன் இப்படி இருக்கணும், இருந்தா நல்லா தான் இருக்கும். தேங்க்யூ. ஸ்டோரி லைன் அண்ட் மிர்ச்சி சிவாவோட காமெடி ரெண்டுமே கலந்து இட் வாஸ் லைக் சோ குட். த காம்போ வாஸ் லைக் சோ குட். அதுதான் மெயின். நீங்க பாருங்க, நான் மெசேஜ் சொல்லிட்டா நீங்க அந்த குழந்தை பறந்து போவான் வீட்டை விட்டு. அதுதான் அன்பு. ரொம்ப அது அப்படியே போச்சு, அப்படியே ஜாலியா போச்சு, அப்படியே காமா கூட்டு போனாங்க. அதனால அது சாங்னு இல்லாம இட் வாஸ் லைக் பேக்ரவுண்ட்ல அப்படியே இட் வாஸ் சாங்ஸ் ஆல்சோ. இதுலயே எல்லாமே இருக்கு. ஆமா, அதனால எல்லாமே இருக்கு. சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்பா பையனோட அந்த பாண்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ இருக்க ஃபாதர்ஸ் எப்படி இருக்கணும்ன்றத ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சிட்டியும் விட முடியாது, வில்லேஜையும் விட முடியாதுன்றத சொல்ல வராங்க. அப்பப்போ வில்லேஜ் லைஃப்பை போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்றது ரொம்ப நல்லா. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த குழந்தை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சிவா சாருக்கு இது ஒரு டிஃப்ரெண்டான எல்லாமே ரொம்ப நல்லா. பாண்டிங் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க பாண்டிங் எப்படி இருந்தது? அப்பாவை வந்து இந்த மாதிரி பண்ண வேணாம் சொல்றது நல்லா இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருந்தது. படத்துல எல்லாமே பாசிட்டிவிட்டி தான் இருக்கு. படத்துல ஒரு நெகட்டிவிட்டி கூட இல்லை. நம்ம எப்படி உள்ள போறோமோ நம்மள வேற ஒன்றா மாத்தி கொண்டுட்டு வருது. ஆஸ் அ பேரண்டா பார்த்தோம்னா நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கணும். நம்ம குழந்தைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். அது இன்னும் என்னால் அந்த இதை ப்ராசஸ் பண்ண முடியல. என் பையன் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கானா அதுக்கு மொத்த டீமும் தான் காரணம்னு சொல்லுவேன். அவங்க கொடுத்த சப்போர்ட்டு, அவனுக்கு வந்து அவனை கைட் பண்ணி கொண்டு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவனோட முதல் படம் அதுதான். நான் படம் பார்க்கும் போது ஸ்டார்டிங்ல எனக்கு என் பையனா பார்த்தேன். கொஞ்ச நேரத்துல அது என் பையன்றதை தாண்டி அவன் வந்து கோகுலோட பையன், குளோரியோட பையன், அவங்களோட அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப அழகா இருந்துச்சு. நிஜமாவே சிவா சார் அவனை பார்த்துக்கிட்ட விதம், அப்பா பையனோட அந்த கனெக்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. அந்த வாய்ப்பு இவனுக்கு கிடைச்சதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது ஒரு பாக்கியமா பாக்குறேன்.